வணக்கம், நான் பசித்தர் மூலிய மகேந்திர பேசுகிறேன். இன்று பாருங்கள், மண்குளியல் என்னுடைய ஆசிரமத்தில் நடக்குது. பசி உணவு படைப்பு ஆசிரமத்தில். இவருக்கு வந்து எத்தனையாவது குளியல் என்ன ஏதுன்னு கேட்கலாம். பேர் சொல்லுப்பா. பேர் அவினாஷ். அவினாஷ் ஆர்காட்லேருந்து. எத்தனையாவது குளியல் இது? 10வது குளியலா? நீ தான் இருக்குதுல ஹையஸ்ட் போல இருக்குது குளியல். இன்றைக்கி என்ன டேட்டுப்பா? 10/6/2024. சரி, இன்றைக்கி வந்து எப்படி மசாஜெலாம் இருந்தது? எப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்ததா ஈஸியாக இருந்ததா மசாஜ் பண்ணும்போது? கஷ்டமாக தான் இருந்துச்சு. கஷ்டமாக தான். ஏன் அப்படின்னா, இவருக்கு ஃபஸ்ட்டு லைட்டாக கொடுத்தேன். இப்போ வர வர நல்லா இவர் வந்து கொஞ்சம் அதிகமாக மண்குளியல் போடவே இந்த முறை கொஞ்சம் அவருக்கு வந்து ஹெவியாக கொடுத்தேன். அந்த ப்ரெஷர் ஹெவியாக கொடுக்குறேன். ஹெவியாக கொடுக்கும்போது கொஞ்சம் அப்படியே திணறாப்புல. அதான் வந்து 10வது குளியல் போடுறாப்புல. உங்களுக்கும் சொல்கிறேன், எல்லோரும் வாங்க. இது மாதிரி மாதத்துக்கு 2 முறை மண்குளியல் வந்து தேய்ச்சி குளிங்க. இந்த மண் சத்து உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நலமோடு வாழ வைக்கும். என்ன சொல்கிறப்பா உலக மக்களுக்கு இந்த குளியலை பற்றி? ரொம்ப ஆரோக்கியமான குளியல். வாழ்க்கையில் இது ஒரு இப்படிதான் குளிக்கணும், இப்படிதான் வாழ்க்கையை வாழணும். இந்த பண்பாடு நம்ம பாரத நாட்டு கற்றுக் கொடுக்கலாமா? பாரத நாட்டுக்கும் உலக மக்களுக்கும் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கலாம். நீயும் உன்னுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு, உன்னுடைய உறவுக்காரங்க எல்லாருக்கும் சொல்லுவாப்பா? சொல்லுவேன் கண்டிப்பாக. நான் தம்பியை கூட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட்டு வரேன், கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாரும் மண்ணு தேய்ச்சி குளிக்கணும். அப்போ கண்டிப்பாக இது தேய்ச்சி தான் குளிக்கணும். குளிக்கிறது உடலுக்கு வந்து ஆரோக்கியம். சரி, இது குளிக்கிறதால உனக்கு என்ன நடந்தது? உன்னுடைய உடலில் நல்லா வந்துச்சு. தூக்கம் நல்லா வருதா? இருக்கிற அந்த கொஞ்சம் தீய பழக்கங்கள்லாம் இருந்துச்சு, அந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்துச்சு. உடம்புக்கு நல்லா சரியாயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கு உடம்பு, எனர்ஜியாக இருக்கிற. எனர்ஜி கிடைக்க தான் அடிக்கடி வந்து 10வது குளியல் போடுறேன். இது எல்லாரும் ஒரு குளியல் போட்டதோட குழுவில் அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ இந்த உன்னுடைய பேச்சு கேட்டு தான் அவங்க சிந்திப்பாங்க. கண்டிப்பாக நம்மளும் வந்து போடணும் அப்படின்னு வருவாங்க. சரிப்பா, நன்றி, மகிழ்ச்சி.